When we were children, shopping was never a routine activity. It was an event. 80s and 90sல ஷாப்பிங் எல்லாம் ஒன்லி டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ், தீபாவளி, பொங்கல் தான். அந்த எக்ஸைட்மெண்ட், கோயிங் டு பை அ நியூ ட்ரெஸ், போற வழியில மெக்கர்நெட்ல ஸ்நாக்ஸ், ஷாப்பிங் முடிச்சிட்டு சரவணா பவன்ல டின்னர்னு, அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருந்துச்சு இல்லையா? மோர் தென் த ஃபெஸ்டிவல்ல த எக்ஸைட்மெண்ட் இஸ் அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்கூல் ஒர்க்கிங் டே அன்னைக்கு அந்த புது ட்ரெஸ் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போறதுல தான். ஹாப்பினஸ் டியூரிங் சைல்ட்ஹுட் வாஸ் வெரி வெரி சிம்பிள். Sometimes it was just a new dress or a simple walk to school. Back then, shopping எல்லாம் வந்து crowded places, lot of bundle clothes. பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ப்ரைஸஸ் நெகோஷியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ எல்லாம் மாறிடுச்சுங்க. இப்போ மால்ஸ், எஸ்கலேட்டர்ஸ், பிரைட் லைட்ஸ், ஏர் கண்டிஷன்ஸ், எவ்வளோ பிராண்ட்ஸ். ரீசெண்டா நானும் என் நண்பரும் ஒரு மால்க்கு, ஒரு ஸ்டோருக்கு போயிருந்தாங்க. அது ஒரு க்ளோத்திங் ஸ்டோரு. கடையே ட்ரையா தான் இருந்துச்சு, அது பேருக்கு ஏத்த மாதிரி. உள்ள போன உடனே ஒரு விஷயத்த சென்ஸ் பண்ணிட்டோம். அங்க ஒரு டிஷர்ட்டோட விலையே எங்களோட மொத்த ஷாப்பிங் பட்ஜெட்னு. கரெக்டா அந்த டைம்ல அந்த சேல்ஸ் கேர்ள் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அவங்க கிட்ட வந்த உடனே எங்க நண்பர் என்ன பண்ணிட்டாரு, அம்மா நாங்க இங்க அந்த ஆம்பியன்ஸ்க்காக தான் வந்தோம், எதுவும் வாங்குறது ஐடியா இல்ல அப்படின்னு உண்மையை உடைச்சிட்டாருங்க. சம்டைம்ஸ் பீயிங் டிரான்ஸ்பரண்ட் சேவ்ஸ் எவ்ரி ஒன்ஸ் டைம் இல்லையா? ஷாப்பிங் இன் மால்ஸ்க்குன்னு தனியா ஒரு ரிதமே இருக்குங்க. ஷாப்பிங் போகும்போது எஸ்கலேட்டர்ல ஒவ்வொரு ஃப்ளோரா எல்லா ஷாப்பையும் ஸ்கேன் பண்ணிட்டே போவோம். ஆனா ஒன்ஸ் ஷாப்பிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் தேடுவோம். லிஃப்ட் லாபி எங்கங்க? லிஃப்ட்ல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போக ரெடியா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் லிஃப்ட் லாபியில லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லிஃப்ட்டும் வந்துச்சு, எல்லா மக்களும் ரஷ் பண்ணி உள்ள ஏறிட்டாங்க. கடைசியா ஒரு லேடியும் வந்து ஏறினாங்க. அவங்க ஏறினதுக்கு அப்புறம் அந்த டோரு ஸ்லோவா க்ளோஸ் ஆச்சுங்க. க்ளோஸ் ஆன வேகத்திலேயே திருப்பும் அந்த டோர் ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆன உடனே ஒரு பஸ்ஸர் சவுண்ட், ஓவர்லோட். அந்த லிஃப்ட்ல இருக்கவங்க மொத்த பேருமே அந்த லேடியே பாக்குறாங்க. அந்த லேடிக்கும் கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கு, என்னடா நம்ம தான் லேட்டா வந்ததால தான் ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னு. திரும்பவும் அந்த லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆகுதுங்க. எல்லாருக்கும் ஒரு ரிலீஃப், அப்பாடா ஒரு வழியா வேலை முடிஞ்சிடுச்சுன்னு. க்ளோஸ் ஆன வேகத்திலேயே திரும்பவும் அந்த டோர் ஓபன் ஆகுதுங்க, அதே ஓவர்லோட் பஸ். இப்போ அந்த கிரவுட்ல இருந்து ஒருத்தர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் யாராவது இறங்குங்க, ஓவர்லோடா இருக்கு, லிஃப்ட் மேல போகும்போது பாதி வழியிலே ஸ்டக் ஆயிடும் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்கிறார். அவர் சொல்லிட்டே இருக்கும் போதே திரும்பவும் லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆகுது, திரும்பவும் அதே பஸ்ஸர் திரும்பி டோர் ஓபன் ஆயிடுச்சு. இந்த வாட்டி எல்லாருமே ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. எல்லாருமே அந்த லேடியை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அம்மா நீங்க தானம்மா கடைசியா வந்தீங்க, அடுத்த இதுல வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படி சொன்ன உடனே அதே லிஃப்ட்ல இருந்து ஒரு குரல், அவங்க இறங்கணும்னா நாங்களும் இறங்கணும், கொஞ்சம் வழி விடுங்கன்னு பின்னாடில இருந்து ஒரு குரல். வேற யாரும் இல்லைங்க, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் 2 குழந்தைங்களை கையில பிடிச்சிருக்காரு, ஷாப்பிங் பேக்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்காரு. அவர் உள்ள வந்திருக்காரு. இந்த ரஷ் உள்ள வரும்போது அந்த லேடியால உள்ள வர முடியல, அதனால வெளியே மாட்டிருக்காங்க. அந்த டைம்ல திரும்பவும் அந்த டோரு ஸ்லோவா க்ளோஸ் ஆகுது, திரும்பவும் அதே பீப் சவுண்டு, பஸ்ஸர். இந்த வாட்டி அந்த லிஃப்ட்ல ஒரு யங் மேன் அவங்க அம்மாவோட வந்திருந்தார். அவர் அம்மா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு he just walked out of the lift. அந்த லேடி கொஞ்சம் உள்ள வந்துட்டாங்க.
லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. லிஃப்ட் மேல போயிடுச்சு எல்லாரோடும். அன்னைக்கு ஈவினிங் அந்த மால்ல லிஃப்ட் மட்டும் மேல போலீங்க. அந்த சம்பவத்தை பார்த்த எல்லார் மனசுலயும் அந்த யங்ஸ்டர் ஒருத்தர் இறங்கினார் பாருங்க அம்மாவோட, அவரு ரொம்ப ரொம்ப மேல போயிருந்தாருங்க. Sometimes life gives us situations where someone becomes a circumstantial victim. அந்த மொமெண்ட்ல we have a choice to stay silent or rise a little higher to be a human. You are listening to Orog podcast. Character is not revealed when life is easy. It is revealed in small moments when someone else is unfairly blamed. Thank you for listening to Orog podcast. Have a positive week ahead.